Hi friends, welcome to my channel Jenny Stitching. இப்போ இந்த வீடியோல நாம பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியோட நாட் எப்படி போடுறது, ஆரி ஒர்க்குக்கு நாட் எப்படி போடுறது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ஆரி ஒர்க் பண்றப்ப நாட் எப்படி போடுறது அப்படின்னு சிம்பிளா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே எந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்றது அப்படின்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நார்மல் செயின் ஸ்டிச் போடுறேன். இது வந்து பிகினர்ஸ் எல்லாம் நாட் போட்டு பழகுறதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும். ஸோ அதனால நார்மலா ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் நீங்க படிச்சதுமே நாட் போட படிக்க வேண்டியது வரும். ஸோ அதனால நாட் எப்படி போடுறது அப்படின்னு இப்ப பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த செயின் ஸ்டிச் எடுத்துட்டே இருக்கோம். இப்போ நமக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கிறோம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ரிங்னு எடுத்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரிங்க்கு உள்பக்கமா குத்துங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட உள்பக்கமா குத்தி செகண்ட் ரிங்கை வெளியே எடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் ரிங்கை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த செகண்ட் ரிங்க்கு உள்பக்கமாகவே அந்த நீடில் திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் ரிங் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்த ரிங் இருந்துச்சுல, அந்த ரிங்கை மேல் பக்கமா தூக்குங்க. அட் த சேம் டைம் கீழே நமக்கு ஃப்ரேம்க்கு கீழே வரக்கூடிய த்ரெட்டையும் கீழ்பக்கமா பிடிச்சி இழுங்க. நாட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இவ்வளவுதான், சிம்பிள் மெத்தட் தான். இன்னொருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் பேசிக் செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு எந்த இடத்துல நமக்கு நாட் வேணும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல நமக்கு நம்மளோட நீடில் நமக்கு த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த த்ரெட்டுக்கு உள்பக்கமா சென்டர்லயே என்ன ஒரு த்ரெட் நம்ம குத்தி கீழே இருந்து மேல எடுக்கிறோம். மேல எடுக்கும்போது அந்த ரெண்டாவது த்ரெட்டை நம்ம மேல எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரிங் வந்து சின்னதா மாறும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரிங் சின்னதா மாறினதும் அந்த செகண்ட் ரிங்க்கு உள்பக்கமாகவே அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கை நம்ம மேல் பக்கமா தூக்குறோம். அட் த சேம் டைம் கீழே இருக்கக்கூடிய ஃப்ரேம்க்கு கீழே வரக்கூடிய த்ரெட்டையும் கீழ்பக்கமா பிடிச்சி இழுக்கிறோம். அப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த மாதிரி நாட்டு விழுந்துரும். இந்த மாதிரி லாஸ்ட் ஹூக் மாதிரி எலும்பி நிக்கலாம். இது வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரிங் எடுப்பீங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட சைஸ் வந்து இப்போ நம்ம பிகினர்ஸா இருக்கறனால கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்து பழகும். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரிங் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட சைஸ் பெருசா இருக்கறனால தான் இந்த லாஸ்ட் நமக்கு ஒரு தூக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கிறது. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழ்பக்கமா பிடிச்சி இழுத்துட்டோம்னா உள்பக்கமா போயிடும். போக போக நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட சைஸை வந்து ரொம்ப சின்ன லெவல்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த தூக்கிட்டு நிக்கிறது வந்து உங்களுக்கு வராது. இப்ப பாருங்க, நாட்டை இன்னொருக்கா போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிங் எடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே உள்பக்கமா, அதாவது அந்த நாட்டுக்கு உள்ளதா இருக்கணும், உள்பக்கமா தான் செகண்ட் ரிங் எடுக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, செகண்ட் ரிங் நான் எடுத்துட்டேன். இந்த செகண்ட் ரிங்கை பிடிச்சி நீங்க இழுக்கும் போதே என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட சைஸ் வந்து சின்னதா மாறிடும். அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கை இப்போ செகண்ட் ரிங்க்கு உள்பக்கமாகவே, அதாவது எந்த விதமான வளைவும் இல்லாம, அதாவது கொலாப்ஸ் ஆகாம கரெக்டா அந்த வளைவுக்கு உள்பக்கமா ஃபர்ஸ்ட் ரிங்கை தூக்கும் போது கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டையும் பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு வந்து நாட் ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரேம்க்கு கீழ்பக்கமா நீடில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த நீடிலோட அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு இந்த மேல நீட்டிட்டு இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது வந்து உள்பக்கமா போயிடும். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே ரெக்வஸ்டட், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாட் போடுறது எப்படி. ஸோ இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசிட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.